இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். அது என்ன லஞ்ச் அப்படின்றத இப்போ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ என்ன லஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அரைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கடைய போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு, இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். முதல்ல இந்த செம்பில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி பருப்பு வேக வைக்கிறேன். பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் 4 பூண்டு பல், பச்சை மிளகாய் இது போல் கீரி போடுங்க. 6 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம். பருப்பு இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதையும் இதில் சேர்த்துடலாம். பருப்பு வந்து ஒரு அரை பக்குவத்துக்கு வெந்தால் போதும், ஃபுல்லாக வேக தேவையில்லை. இப்போ கீரையை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி போதும். கீரையிலையும் தண்ணி விட்டு வேகும், அந்த தண்ணியே போதும். இப்போ கீரை வேகட்டும், மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அந்த கலர் வந்து மாறிடும். அதனால இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் கிட்ட வெந்தாலே போதும், கீரை நல்லா வெந்துடும். இப்போ கீரையை கடைஞ்சிடலாம். இப்போ கீரைக்கு தேவையான உப்பு கடைஞ்சிக்கலாம். கீரை கடைஞ்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பூண்டு பல் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 2 வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன், காஞ்சிட்ருக்கு. கடுகுளுந்து, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை. இப்போ இதை கீரையில் ஊற்றிடலாம். கொத்தவரங்காய் வத்தல், இது சுண்டக்காய் வத்தல். இதை பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கலாம். சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. வத்தலும் பொரிச்சு எடுத்தாச்சு. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு.